என்னால இத்து கேட்டோம் அத்து கேட்க கூடாது. இல்ல சாகனா கேட்டோம் வேற என்ன கேட்க சொல்றியா? சாகனா கேட்டுங்க. அது மூணு அத்தை கேட்டாங்க. அத்தை கேட்க கூடாது. என்னவா அவனுடைய வார்த்தை உங்களுக்கு போறலையா? கையை நீட்டு நீட்டுற கைய அறியாமல் ஏடா கூட பேசாத. இது என்ன நாடு? தமிழ்நாடு. ஆந்திரா. தமிழ்நாடு ஆந்திராவை கேட்டேன். நான் இருக்கிறது என்ன ஊருன்னு கேட்டேன். இந்த நாட்டிற்கு அங்கராடி என்று ஏன் பெயர் வந்தது? அது எப்படி வந்தது? முன்பொரு காலத்திலே செவ்வூர்மான் செய்யக்கூடிய அகத்தை தடுக்க சென்றாரு. யாருங்க? ரதி தேவியின் கணவனாக விளக்கக்கூடிய மன்மத கடவுள். ரதி பொண்ணு ஆம்பியானு ஒரு வார்த்தையிலே போறியா? ரதி பொண்ணு ஆம்பியானா இன்னும் பக்கத்து வீட்டு இருந்த பொம்பளை எடுக்குதாடா டேய். அதான பின்ன. டேய் அதுக்குள்ள நீயே ஆமோதிச்சாரு. அதான பின்ன. ரதி தேவியின் கணவராக விளங்கும் மன்மதன். ரதி தேவியினுடைய கணவராக விளங்கக்கூடிய மன்மதன். அந்த மன்மதனை தன்னுடைய திருநேத்திரத்திலே ஒரு நேத்திரமாக விளக்கும் நெற்றி கண்ணால் சுட்டரித்தார். யாருங்க? சிவன். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, திருநேத்திரதாரி. திருநேத்திரதாரி. அவரு தான்டா. அவரு மேல கேட்டுக்கிட்டு அவரு தான்டா ஈஸ்வரன். ஈஸ்வரன் 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 உமா மகேஸ்வரன். உமா மகேஸ்வரன். அந்த ஆண்டவருடைய நெற்றி கண்பு அனலானது பட்டு மன்மதனுடைய அங்கமானது வெந்து இந்த மண்ணிலே விழுந்தது. இங்க வந்து விழுந்தது. ஆமா. அக்கா வெந்து விழுந்த இடம் அங்காதேசம். சும்மா வந்து தெரியல. பக்கத்துல என்ன ஊரு? இதுங்க தவணமல்லி. காணிப்பாக்கம் மகாஸ்தலம். இந்த வடக்கு காணிப்பாக்கம். நீங்க கையை நீட்டு. சரி, காணிப்பாக்கத்துல ஐயா இருக்காரு. அருகில ஓடக்கூடிய நதி பகுதா நதி. பகுதா நதி. அதன் பக்கத்திலே புண்ணியத்தை செய்த நல்லவர்கள் வாழக்கூடிய நாட்டிற்கு புண்ணிய சமுத்திரம். புண்ணியமே உருவான சமுத்திரம். சமுத்திரம் என்றால் சாகரம். சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்துக்கு ஒப்பான நாடு புண்ணிய சமுத்திரம். அப்பேற்பட்ட புண்ணிய சமுத்திரம் இந்த நாட்டில் நான் வந்திருக்கிறேன் என்றால் எங்க அப்பா யாரு, நான் யார்? எவ்வளவு மதிப்பா கேட்டுக்க. பெத்தமையா என்ன உன்னா கூட மாடு மேய்ச்சினா எங்க அப்பா. உன்னை பெற்றவர் யார்? உன்னை ஈண்டெடுத்தவர் யார்? மம்மா யாரு? பாப்பா அவரு கேட்டது என்ன? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்?
ஆதித்தன் அருணன் பலாரி ஓஹோவா தலாரி விட்டு போய் நடா நானு தலாரியா இப்பதான் நீங்க சொல்றீங்களா உனக்கு முடிவேத்துல வந்துடும் தலாரி என்றால இப்பதான் சொல்றீங்களா தலாரிலவா அது கலாரி கலாரி பலாரி அதான் பல்லாரி 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 கட்டியார வாசியா இருந்தார் பாத்துக்கிறியா அவருக்கு தெரியும் பல்லாரி யார் யாரு பெருமாவுக்கு பல்லாரி இந்த கட்டிக்கார வயசுல பாட்டு பாடுறதுக்கு கூட காலம் இருக்கு காலம் எந்த ராஜாவோட எந்த பாட்டு பாடணும்னு ஒரு அடிக்கிற வாத்தியார் வந்து அடிச்சான்னு வச்சுக்கோ அந்த நேரத்துல தான் அந்த அப்பா பிழைச்சு போறேன்டா இந்த பாரதத்துல 8 நாள் 10 நாள் கொண்டாந்து என்ன 2 நாள் பிடிச்சி இசிக்கிறீங்களே நான் பொண்டாட்டி பொண்டையெல்லாம் விட்டுட்டு 4-5 நாள் ஆகி போச்சு என்னை விட்டா போதுன்னு பாடுற மாட்டேன்னு எந்த ராஜா வேண்ட எந்த பாட்டு பாடணும்னு பாடணும் அப்ப அதுக்கெல்லாம் ஒரு விதிமுறை வச்சுட்டாங்க பில்லுன்னு வச்சுக்கோ அந்த விதிமுறைகளாம் இருந்ததுனால்தான் இந்த கட்டை கூத்து இன்னும் அழியாம இருக்கு எல்லா கலையும் மாறி வந்தாலும் இந்த கட்டை கூத்து என்பது அதுக்கு எத்தனையோ விவகாரம் இருக்கு ஒரு கண்ணாடி அம்மா வந்துட்டுங்க கண்ணாடியிலடா பாய் இந்த மாதிரி அசிங்கமா பேசிடுறாள் இந்த ஆளு பேர் வர்றதுக்கு எங்க வரலாம் கேஜப் இந்த பக்கம் இந்த பக்கம் சென்னை திருத்தணி இப்படி சுத்தி இந்த பக்கம் திருவண்ணாமலை வரையிலும் போய் பாரதம் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஆந்திராக்காரங்க வந்தா என்ன பண்றது வெங்காய கண்ணன் தெரியுமா தெரியாது துக்காராம் தெரியுமா மொண்டிகை வாத்தியார் தெரியுமா புருஷ குஞ்சர தம்பிரான் தெரியுமா இவங்கெல்லாம் எங்களுக்கு போட்டி போட்ட வாத்தியாருங்க யாருக்கு உங்களுக்கு ஆந்திராக்காரனுக்கு தாமரை கொடுத்துக்கிறான் வில்வெளுப்பு தானே வளைக்க போறாங்க நாளைக்கு நம்ம வாங்கிடலான்னு சொல்லிட்டு எதிர்க்கு கூத்து பார்த்தாங்க எங்க ஆரணிபாளையம் தாடி நுழம்பு அவரு வந்துக்கிறார் தாடி நுழம்பு இவர் வரல தாடி நுழைம்புல புருஷ கம்பெனி அத்திங்க உட்காந்து எதிர்ப்பு பார்த்துக்கிட்டு கூத்தி வில்வெளுப்போட அடிச்சுட்டு போறாங்க ஆனா இன்னைக்கு வில்வெளுப்புல நாங்க ஆனது அங்காள பரமேஸ்வரி இப்பாரு அங்காள பரமேஸ்வரி இது கலியுக அவங்க அங்காள பரமேஸ்வரி அப்ப அனுத்து வேற அந்த அங்காள பரமேஸ்வரி கூத்து ஒண்ணு பார்த்துட்டு இனிமேல் நம்மளுக்கு வர தாமரை நம்ம போறோம் 3 மணிக்கு எழுதி போட்டாங்க ஏன்னு கேளு நாங்க பாண்டதுனாலே இல்லை நாங்க ஆண்டதுனாலே இல்ல அந்த நடைமுறை இந்த வேஷம் இதுதான் செய்யணும் இந்த வேஷம் இதுதான் பாடணும் இந்த வேஷக்காரன் இதுதான் சொல்லணும் அந்த நடைமுறையை சொல்லி கத்து கொடுத்து அதனாலதான் இந்த ஆளை பார்த்தா இன்னைக்கு கூட கூத்தாடிகளுக்காக எந்த கூத்தாடிதான் பாபு வாத்தியார் நல்லவன்னு சொல்றானா இந்த ஆளு சும்மா இருக்க மாட்டாயா வந்தா எத்தையோ ஒரு கலைக்கு போயிருக்கிறான் முருகனை எடுத்து என்ன பாக்குறான் ஏன்னு கேளு அதுக்கெல்லாம் ஒரு கடகால் போட்டு வச்சிருக்கோம் அது ஆடி போச்சு போன்னு வச்சுக்கோ பாபா பலாரி 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 படிப்பாயோன் வெய்யோன் பகரோன் வானு ஆதமன் அருணன் கதிரோன் சூரியன் ஞாயிறு போனா திங்கள் போனா செவ்வா போனா புதன் போனா வியாழம் போனா வெள்ளி போனா சனி தப்பு சனி இந்த சுப்பமையன் ஒருத்தவங்களுக்கு தெரியல கூத்து வந்து யார அந்த கட்டியார வச்சு பாத்தீங்க வியாழம் போனா எள்ளி இன்னொரு வாத்தியார் ஒருத்தர் இருக்கிறாரு அந்த வாத்தியார் வழி வந்தவன் விவசாயம் வெள்ளி அடி கழித்து மேல அந்த பையன் வெள்ளி உள்ள இருந்து ஒரு குரல் அவங்களாம் இப்ப வாத்தியார்ன்றாங்க நிலத்தான் தப்பு இல்லை அந்த மாதிரி சொல்லி கொடுத்தவங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்காத இருக்குது அந்த மாதிரி விவகாரங்கன்னு சொல்றேன் அப்படி 32வது படைத்த சூரிய பகவான் அடியேனுக்கு தந்தை அப்பேற்பட்ட சூரியனுக்கு மகனாக பிறந்து என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன பேருங்க? உன் பேர் என்னப்பா? ஏங்க பிரபு உங்களுக்கு என்ன பேரு வச்சுக்கிறாங்க? பேரு வச்சுக்கிறாங்களா? அட பாய் பெயர் சூட்டி இருக்கிறார். பெயர் சூட்டி இருக்கிறார். என்ன பெயர் வச்சிருக்கிறார்? என்ன பெயர் வச்சி? என்னதான் நாமதேயம் விட்டு இருக்கிறார். என்ன நாமதேயம் பண்ணி இருக்காங்க? இப்படிலாம் கேட்க கேள்வி இருக்கோ. என்ன அந்த ரூ வந்துச்சுங்க.
உன் பேர் என்னவா? என் பேரா? மை நேம் இஸ் குஞ்சப்பன். உன் பேர்லயே இந்த மை நேம் இஸ் வந்துட்டா? நீ தனியா சேர்த்துக்கினியா? எப்பயா அது இன்சில். எப்பயா அவர் வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டிருந்தாதான் நீ மை நேம் இஸ் கதகால அவ்வளவு உச்சிதமாகுது. மொப்பா அதுக்கு மேல படிப்பாடு வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்டிருந்தா மை நேம் இஸ் குஞ்சப்பன் சொல்லலாம். இந்த மாதிரி கடகாலோட பச்சிக்கிறீங்களா இங்கிலீஷ் நீங்க? என்ன கிம்மம் பேரனா லேசா? அப்பவே 11 ஆகுது. எப்ப 1960